அம்மா, இன்னும் நீங்க தூங்க போலையா? இல்லப்பா, நீ சாப்பிடணும்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்கலம்மா. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. தம்பி, குரல் ஏன் இப்படி சோர்ந்து கிடக்கு? என்னாச்சுமா? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா? மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சூர்யா, நேத்து என்னதாண்டா நடந்துச்சு? சோஃபி ஏன் அவ்வளோ கோவமா போனா? நீயும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்ட. யார்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. என்னதாண்டா நடந்துச்சு? என்னத்தடா சொல்ற? அவ லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா நான் தான் லெட்டர் எழுதுறேன்னு தெரிஞ்சதும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ பேசுனதுல ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அதான் வேணான்னு சொல்லிட்டா. சூர்யா, அப்படிலாம் இருக்காது. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு காலேஜ் வா, சோஃபி கிட்ட போய் பேசுவோம். ஆனா அனீஷ், திரும்பவும் நான் போய் பேசினா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. நேத்தே அவ அழுதுட்டு போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மச்சான், சொல்லிட்டாளோ சோஃபி காதல, சொல்லும்போதே சுகந்தானல. ஊரப்போ தேஜு, மனுஷன் இருக்கிற நிலைமை தெரியாம காதுக்குள்ள வந்து கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு. என்ன மச்சான், நேத்து லவ் ஓகே ஆனதுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா காலையில இப்படி எரிஞ்சு விழுறீங்க. தேஜு, நீ வேற நிலைமை புரியாம அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளு. சோஃபி தான் மச்சானை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஹக் பண்ணாங்களே, நம்ம தான் பார்த்தோமே. அது வரைக்கும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேளு. சூர்யா தான் லெட்டர் எழுதுறான்னு தெரிஞ்சதும் சோஃபி கோச்சிட்டு போயிட்டா. என்ன மச்சான் சொல்றீங்க? நிஜமாவா? சாரி மச்சான், இது தெரியாம நான் வேற உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, விடு. இந்த சோஃபி எதுக்கு உங்களை வேணாம்னு சொன்னாங்க? என் மச்சானுக்கு என்ன குறைச்சல்? அழகில்லையா, அறிவில்லையா? எல்லாம் இருக்கு. சோஃபிக்கு தான் லவ் பண்ற எண்ணம் இல்லை. வேலை சோஃபி என்ன மனசுல வச்சுட்டு வேணாம்னு சொல்லியிருப்பாங்களோ? தேஜு, சரியா சொன்ன. சூர்யா, கண்டிப்பா இதுவா தாண்டா ரீசன் இருக்கும். சோஃபியை பொறுத்த வரைக்கும் தேஜு ஒன்ன லவ் பண்றா. ஸோ தேஜு மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சோஃபி இந்த முடிவை எடுத்திருப்பா. தேஜு உன்னை விரும்பலன்னு சோஃபிக்கு தெரிஞ்சா போதும், சோஃபி உடனே ஓகே சொல்லிடுவா. தேஜு, வா, இப்பவே வந்து சோஃபி கிட்ட நீ என்ன விரும்பலன்னு சொல்லு. மச்சான், கையை விடுங்க ஃபர்ஸ்ட். நான் எப்படி இப்ப வர முடியும்? டேய் சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? அன்னைக்கு மட்டும் உங்க ஆசை தான் எனக்கு முக்கியம்னு சொன்ன. இப்ப ஏன் வரமாட்டேங்கிற? கடவுளே, இப்பவும் சொல்றேன், உங்க ஆசை தான் எனக்கு முக்கியம். ஆனா இப்ப எப்படி போக முடியும்? 10 மணிக்கு தானே காலேஜ், அப்பதானே சோஃபி காலேஜ் வருவாங்க. சாரி, அதை மறந்துட்டேன். தேஜு, தப்பா நினைச்சுக்காத. நீ இது சோஃபி கிட்ட மாத்தி சொல்லிட மாட்டியே? நீ வேற என் மேல இருக்கிற ஆசையில தான் இந்த ஊருக்கே வந்த. என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? சூர்யா, உனக்கு விஷயம் தெரியாதுல. நேத்து நடந்ததை நீ பார்த்துருக்கணுமே. கண்கொள்ளா காட்சி. மச்சான் சும்மா இருங்க. கீழே விழுகிறது என்ன, அந்த சரவணா தாங்கி பிடிக்கிறது என்ன, எப்பப்பா ஒரே லவ்ஸு. தேஜு, அப்படியா? சொல்லவே இல்லை. சூப்பர். போங்க மச்சான். பாரு வெக்கத்தை. போங்க மச்சான். தேஜு, கண்ணை திறந்துட்டு ஓடு. வலிக்கு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடாத. அப்புறம் சூர்யா, தேஜுவெல்லாம் இன்னைக்கு காலேஜ் கூட்டிட்டு போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் சோஃபி ஏன் வேணான்னு சொல்றான்னு அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி அனீஷ். ஐசு, ஆயிஷா எங்க? தெரியல ராஜா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அவ இல்ல. நாங்களும் பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வந்துட்டோம். அவ லேட் ஆகிது வருவான்னு நினைக்கிறேன். எதுக்குடா அவளை தேடுற? அவளை வேற எதுக்கு தேட போறாங்க? கலாய்க்கிறதுக்கு தான். ஏய் ராஜா, பாவண்டா அவ. ஓஃபி, ஏன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க? ஓஃபி, சூர்யா சார் ப்ரப்போஸ் பண்ணும்போது எதுக்கு நீ வேணான்னு சொன்ன? என்னது? சூர்யா சார் ப்ரப்போஸ் பண்ணாரா? என்ன ஐசு, இதை கிளாஸ்ல வச்சா கேப்ப பாரு, ராஜாக்கும் தெரிஞ்சு போச்சு.
ராஜாக்கு மட்டும் இல்ல எனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏய் ராஜா முத்து, இதை யாருக்கிட்டையும் வளரிடாதீங்க. உஃபி, எங்களை பார்த்து இப்படி பேசுற பத்தியா? சரி, சூர்யா சார்ட்ட நீ என்ன சொன்ன? இவ என்ன சொல்லுவா? முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அதுன்னு சொன்னாளா? சோஃபி, ஏன்? காலேஜ்லயே அந்த சார் தான் ரொம்ப நல்லவர். நீ ஏன் வேணான்னு சொன்ன? நீ மட்டும் மேரேஜ் பண்ணா இந்த காலேஜுக்கு நீ தான் சேர்மன். மச்சான், சேர்மென் இல்லடா, சேர் உமன். ஏய் ராஜா, நீயும் இப்படி பேசாத. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தரை லவ் பண்ற ஆளானா? லூசு, நான் அப்படி மீன் பண்ணல. ஒருவேளை நீ அவருக்கு ஓகே சொன்னா நீ சேர்மன் ஆவன்னு சொன்ன. மற்றபடி நீ லவ் பண்ணாம இரு, அது உன்னோட விருப்பம். ஆனா உங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அசைன்மெண்ட் கொடுத்தேன்ல, வந்து சப்மிட் பண்ணிட்டு செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஸ்பைரல் கையில் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாம் இருக்கு சார். அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. ஐசு குடு. சோஃபி, உன்னோடது? அசைன்மெண்ட் முடிக்கல, போய் ராஜாட்ட வாங்கு. ராஜா குடு. எழுதல. இந்தாடி சார், இந்தாங்க அசைன்மெண்ட். எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டாங்களா? சார், பாதி பேர் தான் முடிச்சிருக்காங்க, பாதி பேர் ஃபினிஷ் பண்ணல. அசைன்மெண்ட் முடிக்காதவங்களாம் யாரு? வெளியே போங்க. சார், கண்டிப்பா வெளியே போகணுமா? அசைன்மெண்ட் முடிக்கலல்ல, வெளியே போங்க. சோஃபி, நீ மட்டும் ஏன் உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு வா. சோஃபியா? போடா, வந்து தொலைகிறேன். நிமிஷம் நில்லுங்க. இந்த ஒரு டைம் எக்ஸ்கியூஸ். நாளைக்கு கண்டிப்பாக 3 பேரும் அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கணும். கண்டிப்பா சார், நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ உங்கள் பிளேஸ்க்கு போங்க. மச்சான், கவனித்தீர்களா? சோஃபி பேரை சொன்னதும் சார் உட்கார சொல்லிட்டாரு. கவனித்தோம் கவனித்தோம். என்ன நெடுமாரி, 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உன் கடைக்கு எதுக்கு வருவாங்க? பிளவுஸ் தைக்க தான். உள்ளேயே அளவு சட்டை இருக்கு, எடுத்துக்கோ. சரி நெடுமாரி, டிசைன் போட்டு தைக்கணுமா எப்படி? ஆமாம் சீதா, நல்ல டிசைனாக போடு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கணும். அப்ப ஒரு 2000 ரூபாய்க்குள்ள போட்டுறவா? கொண்டு வந்து சேலையே 2000 தான். இதில் ப்ளவுஸு மட்டும் நான் 2000க்கு போட்டேன்னா எங்கள் அத்தை என்ன செருப்பில் போட்டுரும். நல்ல டிசைன் வேணும்னா 2000க்கு மேல ஆகும். சரி, உனக்காக வேணா கொஞ்சம் காசு கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 1500 ரூபா கொடுத்துரு. சரி சீதா, நீ தச்சு வையி, பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன். என்னண்ணே, வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது தங்கச்சி. நீ இங்க பாருங்க, 1 ரூபாய் லாட்டரி. வாங்க, நம்மளும் சுரண்டுவோம். செல்வி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறது. நெடுமாரி, நல்லா இருக்கும், வா சுரண்டி பார்ப்போம். என்னதான் கிடைக்குதுன்னு பார்ப்போமே. ஏங்க, ஒரு 3 இது கிழிச்சு கொடுங்க. நீயே எடுத்துக்கோ செல்வி. எனக்கு 1. 1ஆம் நம்பர்ல என்ன இருக்கு பாருங்க. வி, வெறும் 10 ரூபா தான் இருக்கு, அதுவும் பிளாஸ்டிக் தாளு. சீதா, பல்ல கட்டினது போதும், நீங்கள் சுரண்டுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். 5 நெடுமாரி. செல்வா, 5ஆம் நம்பருக்கு என்ன வந்திருக்குன்னு பாரு. அக்கா, அதை ஆல்ரெடி ஒருத்தங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது அந்த டேப்ரி கார்டு வந்துருன்னு பார்த்தா மிஸ் ஆகி போச்சே. சரி, நீ பாரு. ஓ, 3 வந்திருக்கு, என் லக்கி நம்பர். பாருங்க, ஏதாவது பெருசாக இருக்க போகுது. ஏங்க, 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பருக்கு என்ன வந்திருக்கு? ஹே, வந்திருக்கே. இந்தாங்க, புடிங்க. நெடுமாரி, இந்தா வில்லம்பு, குழந்தைங்க விளையாடுறது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? புடிங்க, நீங்களே கொண்டு போய் ஹாரிட்ட கொடுங்க. சீதா, என் பிளவுஸ் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஃபாத்திமாக்கா, பிளவுஸ் தைக்க கொடுக்கலான்னு வந்தீங்களோ? ஓ, நாங்களும் உங்ககிட்ட பிரியாணி கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்களும் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. ரம்ஜான் வருதுல்ல, ஜமாயிச்சிடலாம் விடு. சீதா, பிளவுஸை கொண்டா. ஓ, ஒரு நிமிஷம். இது மாதிரி கொஞ்சம் வழிய விடு. செல்வா, ஊக்கு வச்சு கொடுன்னு உங்ககிட்ட ஒரு 4 பிளவுஸ் கொடுத்தல, கொண்டா. கரெக்டா இந்த நேரம் பார்த்து செல்வி வேற இருக்காளே, இன்னைக்கு செத்தோம். என்ன செல்வா, பார்த்துக்கிட்டே இருக்க? எங்க? இதோ அங்கதான் இருக்கு. இரு, நானே எடுத்துக்கிறேன். சீமா, இந்தா பிளவுஸுக்கு அட்வான்ஸ் கழிச்சது போக பேலன்ஸ் நீ இன்னும் எனக்கு 3000 ரூபாய் தரணும். கொண்டு வந்திருக்கியா இல்ல அப்புறம் வாங்கிக்கவா? கீதா, இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து ரூபாய் தந்துடுறேன். வீட்டுக்கு வரவல்ல, வரும்போது வந்து வாங்கிட்டு போ. என்ன
திரு திருன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிற. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வேலை சொன்னா சாக்காடு காட்டிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருவ. இப்போ அவளுக்கு ப்ளவுஸுக்கு ஊக்கு தச்சு கொடுக்குறீங்க சாரு. இன்னைக்கு உன் கையை ரெண்டையும் சேர்த்து தச்சு போடுறேன். நீ அந்த ஊசி நூலை எடுங்க. செல்வி, அண்ணன் பாவம், விட்டுரு. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. பாவம் செல்வா இன்னைக்கு சிக்கலாம். செல்வி, தேங்காய். விடுங்க நீ, நீங்களும் செதர் தேங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, இன்னைக்கு இவன் மண்டையில உடைச்சு சாப்பிடலாம். விடு செல்வி. அனீஷ், உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது இங்க வராதன்னு? வராம வேற எங்க வந்து பேச சொல்ற? காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க, வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம் வான்னு கூப்பிட்டா அதுக்கும் வரமாட்ட. பஸ்லையாவது பார்ப்போன்னு பார்த்தா தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் முடியாது. நான் வேற என்னதான் பண்றது சொல்லு? அதுக்கு இல்ல, திடீர்னு அப்பா வந்துட்டா அதான் யோசிக்கிறேன். சரி சரி, விரட்டாத. ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போறேன். ஏய், சூர்யா சார் கிட்ட எதுவும் பேசுனியா? அம்மா, இங்க வந்தும் அவங்க கதை தானா? வீடு அது என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கு இல்லடா, அவங்க லவ் ஓகே ஆனதானே நமக்கு மேரேஜ் ஆகும். ஓ, மேடம்க்கு கல்யாணத்துல அவ்வளோ அவசரமா? ஆமா, ஏன் உனக்கு இல்லையா? காலேஜ் வேற முடிய போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தேன்னா அப்பா அடுத்த மாப்பிள்ளையே கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. அதுக்கு என்ன, உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனாலும் தப்பிப்பேன். ஓ அப்படியா? சரி, நான் எங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன். லூசு, போட்டேன்னா வெயி. ஒரு பேச்சுக்கு சொன்னா கட்டிக்குவானா? கட்டுவேன், நீ தானே சொன்ன. லூசு, பேச்சு நிப்பாட்டு. கிறுக்கு மாதிரி பேசாத, வாயை உடைச்சிருவேன். நீஷ், நீ சொன்ன மாதிரி நான் வேற யாராவது கட்டிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? ஐசு, ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். லூசு, அப்படிலாம் நடக்காது. சோஃபி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சோஃபி ப்ளீஸ். என்ன சார் பண்றீங்க? இப்படி வீட்டுக்கிட்டலாம் வந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாரி சோஃபி, நீங்க எதுக்கு வேணான்னு சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன், எனக்கு அது மட்டும் தெரிஞ்சாகணும். சார், அதான் நேத்தே சொல்லிட்டேனே, என்னை எதுவும் கேட்காதீங்க. சோஃபி, ஏன்னு எனக்கு தெரியும், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தேஜு. சார் ப்ளீஸ், அதான் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க சார். தயவு செஞ்சு போங்க. இனிமே என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தான் லெட்டர் எழுதுறீங்கன்னு தெரியாமல் உங்களை விரும்பிட்டேன், மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். சோஃபி, சொல்றது கேளுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க.